ரவி, மீனா காதலித்து திருமணம் செய்த தம்பதிகள். அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் அழகாக இருந்தது. சிறிய வீடு, குறைந்த சம்பளம், ஆனாலும் நிறைய சந்தோஷம். ரவி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தாலே மீனா அவனுக்காக காத்திருந்து சாப்பாடு பரிமாறுவாள். நீ இருக்கிறதாலே தான் என் வாழ்க்கை சந்தோஷம் என்று ரவி சொல்லுவான். ஆனால் காலம் மாறியது. வேலையில் புதியதாக சேர்ந்த ஒரு பெண்ணுடன் ரவி அதிகமாக பேச ஆரம்பித்தான். மெதுவாக வீடு லேட் ஆக வருவது, போன் ஐ மறைத்து பேசுவது, மீனாவை அவாய்ட் பண்ணுவது எல்லாம் ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு ரவி பாத்ரூம் இல் இருந்தபோது அவன் போனுக்கு மெசேஜ் வந்தது. மிஸ்யுடா, நாளைக்கு சீக்கிரம் வா. அந்த மெசேஜ் ஐ பார்த்த மீனாவின் கைகள் நடுங்கியது, கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் சண்டை போடவில்லை. அடுத்த நாள், நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா என்று அமைதியாக கேட்டாள். ஆனா ரவி கோபத்தில், எப்பவும் சந்தேகம்தான், எனக்கு இந்த வாழ்க்கைவே பிடிக்கல என்று கத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நாட்கள் கடந்து போனது. ரவி நினைத்த வாழ்க்கை அவ்வளவு அழகாக இல்லை. அவன் நம்பிய அந்த பெண் கூட, உன்கிட்ட ஃபியூச்சர் இல்லை என்று சொல்லி விட்டு சென்றாள். அதே நேரத்தில் ரவி வேலை செய்த கம்பெனியில் பிரச்சனை ஏற்பட்டு அவன் வேலையும் இழந்தான். நண்பர்கள் யாரும் போன் அட்டெண்ட் செய்யவில்லை. பணம் இல்லை, அமைதி இல்லை. அப்போது தான் அவனுக்கு மீனா நினைவுக்கு வந்தாள். ஒரு மழை இரவு முழுக்க நனைந்தபடி ரவி வீட்டின் கதவை தட்டினான். கதவை திறந்த மீனா அமைதியாக பார்த்தாள். ரவி அழ ஆரம்பித்தான். மீனா, என்ன மன்னிச்சிடு, உன்னை மாதிரி உண்மையா யாரும் நேசிக்க மாட்டாங்க. சில நொடிகள் அமைதி. பிறகு மீனா மெதுவாக சொன்னாள், காயம் ஆறலாம் ரவி, ஆனா துரோகத்தால் வந்த வலி வாழ்க்கை முழுக்க இருக்கும். அந்த வார்த்தை ரவியை உடைத்தது. அன்று அவனுக்கு புரிந்தது, வெளியில் கிடைக்கும் ஆசை சில நாட்கள் மட்டும், ஆனா உண்மையான அன்பு கிடைத்தால் அதை காப்பாற்றணும் என்று. கருத்து: உண்மையாக நேசிப்பவரை ஏமாற்றினால் ஒரு நாள் தனிமை வாழ்க்கையையே தண்டிக்கும்.